ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிருந்தா வெப் சீரிஸோட 3rd எபிசோட். லாஸ்ட் எபிசோடோட முடிவுல கஷ்டப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பிருந்தா சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இந்த சாலமன் பாத்தீங்கன்னா அவங்களோட டிஐஜி கிட்ட சொல்லிட்டு பேர் வாங்கிடுவாரு. அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஹெட்டாவும் நியமிக்கப்பட்டுருவாரு. அவரு பாத்தீங்கன்னா சாரதியும் கூட சேர்த்துப்பாரு. தென் அந்த கில்லரும் அவனோட அடுத்த டார்கெட்டை கிட்னாப் பண்ணிருப்பான். சோ இதோட தான் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கும். சோ இதோட கண்டினியூஷன் தான் இப்ப நம்ம 3rd எபிசோட பார்க்க போறோம். சோ பாஸ்ட்ல அந்த ஊரே எரிச்ச கில்லரை பாத்தீங்கன்னா ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டிருப்பாங்க. அங்க ஒருத்தன் வயிற்று வலியால துடிச்சிட்டு இருப்பான். வயிற்று வலியால துடிச்சிட்டு இருக்க இவனை நம்ம காப்பாத்துறதுக்காக நம்ம எல்லாருமே கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாரு. பட் நம்ம கில்லர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டான். இதை பார்த்துட்டு அவர் வந்து கேட்பாரு, எல்லாருமே ப்ரே பண்றாங்க, நீ ஏன் ப்ரே பண்ணல சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு நம்ம கில்லர் பாத்தீங்கன்னா எனக்கு கடவுள் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல, இவனை காப்பாத்துறது உங்களோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுட்டு அவருக்கு ஒரு டென்ஷன் ஆயிடும். அங்க இருக்க வார்டனை வச்சு பாத்தீங்கன்னா நம்ம கில்லரை சம்மடியா அடிச்சுட்டு அந்த இருட்டு ரூம்லயே வச்சு பூட்டிடுவாங்க. உனக்கு எப்ப கடவுள் நம்பிக்கை வருதோ அப்பதான் நீ இதுல இருந்து வெளியே வர முடியுன்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இருட்டுல ஒரு நாள் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம கில்லரை வெளியில விடுவாங்க. அவனும் பாத்தீங்கன்னா நொண்டிக்கிட்டே வருவான். அந்த நேரத்துல அவனோட ஃப்ரெண்டு சொல்லுவான், வயிற்று வலியால துடிச்சிட்டு இருந்தவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி. இவனுக்கு இதை கேட்டு இன்னும் கோவம் வந்துரும். சோ இந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு இப்ப பிரசன்ட் தான் காட்டுவாங்க. நம்ம கில்லர் பாத்தீங்கன்னா கிட்னாப் பண்ணவன ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல தூரத்துல இருக்கிற சரஸ்வதி போட்டோ ஆடிட்டே இருக்கும். இதை பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். ஸ்லோவா கிட்ட போயிட்டு அந்த சரஸ்வதி போட்டோவை திருப்பி வச்சிட்ட பிறகுதான் இவனுக்கு நிம்மதியாவே இருக்கும். அண்ட் அவன் கட்டி போட்டு வச்சிருக்க அந்த பஸ் கண்டக்டரும் பாத்தீங்கன்னா அப்படி இப்படி சொல்லிட்டு அசைஞ்சிட்டே இருப்பாரு. இவன் உடனே ஓடி வந்துட்டு ஏன் அசைற, அசைஞ்சா கட்டு அவுந்துருன்ற மாதிரி பேசுவான். சோ அந்த கயிறை இறுக்கி கட்டிட்டு இருக்கப்ப அந்த பஸ் டிரைவர் கேட்பாரு, உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு. உடனே அவன் பாத்தீங்கன்னா எனக்கு உன்னோட பஸ் தான் வேணும்ன்ற மாதிரி சொல்லுவான். சரி எடுத்துக்கோ, என்ன மட்டும் உயிரோட விட்டுருன்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அவன் உடனே உன்னோட பஸ் வேணும், நீயும் உயிரோடு இருக்க கூடாது, அப்பதான் எனக்கு நிம்மதின்ற மாதிரி சைக்கோத்தனமா பேசுவான். இதை கேட்டுட்டு அவர் கதறுன்னு கதறுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சவர் கத்தி வச்சு அவரோட தலையை ஃபுல்லா மொட்டை அடிச்சிருவான். அண்ட் ஒரு பெரிய கத்தி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 தடவைக்கு மேல வெறியா நெஞ்சிலே குத்தி சாவடிப்பான். உயிர் பிரிஞ்சு பணமா கிடக்குற அந்த பஸ் டிரைவரை பார்த்து இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான். அண்ட் இது எல்லாத்தையுமே அவன் வளர்க்குற அந்த ஜோஜுன்ற பறவை பார்த்துட்டு தான் இருக்கும். இவன் உடனே போய் அந்த பறவையும் திறந்து விடுவான். அந்த பறவை பாத்தீங்கன்னா பொறுமையா வெளியில வந்துட்டு அந்த பஸ் டிரைவரோட ஃபிளஷ் கொஞ்சம் கொஞ்சமா தின்ன ஆரம்பிக்கும். இந்த சீன் இங்க முடிய நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ சாரதி ஸ்ட்ரைட்டா போய் டிஐஜி மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிருந்தா மேடம் தான் சார் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணது, அவங்க தான் நிறைய கண்டுபிடிச்சாங்க, சாலமன் சார் பேர் வாங்குறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட டிஐஜி உடனே சாலமனுக்கு கால் பண்ணிட்டு வெரிஃபை பண்றதுக்காக நீங்க கண்டுபிடிச்ச அந்த விக்டிமோட பேர்லாம் சொல்லுங்க சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே அவர் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் தடவுவாரு. இதுலயே தெரிஞ்சிடும் இவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு டிஐஜிக்கு. அண்ட் டிஐஜி சாலமன் கிட்ட இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி நீங்க ஸ்டேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவர் பாத்தீங்கன்னா நான் தான் சார் இன்சார்ஜா இருந்தேன், எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சூப்பர், இதுக்கப்புறம் நீங்க அதையே பண்ணுங்க, உங்க ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ பிருந்தாவை மட்டும் நாளைல இருந்து எஸ்ஐடி வர சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருவாரு. அண்ட் சாரதியும் உடனே கால் பண்ணி பிருந்தா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்க. பிருந்தாவும் பாத்தீங்கன்னா ஹாப்பி ஆயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் ஒர்க்கை விட்டுட்டு பிருந்தா பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹெட் குவார்டர்ஸ் அந்த எஸ்சிடிக்கே வந்துருவாங்க. அங்க ஒரு கேங்கோட சேர்ந்துட்டு இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இவங்க இப்படி ஒர்க்கா இருக்கிறப்ப நிறைய தடவை அவங்க அம்மாவும் கால் பண்ணுவாங்க. பட் பாத்தீங்கன்னா பிருந்தா பிஸின்னு சொல்லிட்டு அவங்க தட்டி கழிச்சிருவாங்க. அண்ட் சம் டேஸ் ஆகியும் பாத்தீங்கன்னா அந்த கில்லரை பத்தின எந்த லீடுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் பிரஷர்ல தான் இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த கில்லருக்கு இது ஃபர்ஸ்ட் கொலையா இருக்காது, எனக்கு தெரிஞ்சு இது நிறைய தடவை அவன் பண்ண மாதிரி தான் இருக்கு, இது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆராயணும்ன்ற மாதிரி அவரும் ஒரு ஐடியா எல்லாம் கொடுப்பாரு. அண்ட் பிருந்தாவும் இது நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருப்பாங்க. கண்ணாடியை உடைச்சிட்டு கையெல்லாம் கீறிப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட பேசுறப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி அப்பா பத்தி சில விஷயங்களை கேட்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம கில்லர் அந்த பாடி எடுத்துட்டு ஃபுல்லா கோணி வச்சு ரேப் பண்ணிட்டு ஒரு ஆறு கிட்ட போயிட்டு தூக்கி போடுவான். அதுவும் பாத்தீங்கன்னா மிதந்துட்டே இருக்கும், பட் உள்ள முழுகாது. உடனே இவன் குச்சி வச்சு நல்லா அமுத்தி தள்ளி விட்டுருவான். சோ அந்த பாடி அப்புறப்படுத்திட்டு இவன் வெளியில வரப்ப பாத்தீங்கன்னா இவனை 2 போலீஸ் லாக் பண்ணிடுவாங்க. இங்க என்ன பண்ற சொல்லிட்டு கேட்பாங்க. நானும் அவன் ஏதோ போய் சொல்ல போறான்னு நினைச்சா அவன் உண்மையை அப்படியே சொல்லுவான். எனக்கு பஸ் வேணும், அதனால அந்த பஸ் டிரைவரை நான் கொண்டு தூக்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு அந்த போலீஸ்காரங்களுக்கு செம ஷாக் ஆயிடும். எங்க தூக்கி போட்ட, வா காட்டுன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போக சொல்லுவாங்க. இப்பயாச்சும் அவன் வேற இடத்த காட்டி தப்பிப்பான் பார்த்தா அவன் எடுத்துட்டு போன அந்த இடத்த தான் காட்டுவான். அங்க பார்த்தா பாடி எதுவுமே இருக்காது. ஆனா கீழே பாத்தீங்கன்னா ஏதோ கஞ்சா மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டோன்னே இவன் ஏதோ போதையில இருக்கான், மென்டல் மாதிரி பேசுறான், இவனை கூட்டு போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனை கூட்டு போயிடுவாங்க. அண்ட் அடுத்த சீன்ல எஸ்ஐ சாரதி ஸ்டேஷன் போயிட்டு ஏதோ முருகர் போட்டோ வாங்கணும்னு சொல்லிட்டு போவாரு. அங்க பாத்தீங்கன்னா சாலமன் இவரை நோட் பண்ணிடுவாரு. சோ சாரதியை கூப்பிட்டு வச்சுட்டு, நீ தானே டிஐஜி கிட்ட என்ன பத்தி ஃபுல்லா சொன்னது, நீ கவலைப்படாத, நீ இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கு தான் வரணும், அப்ப நான் உனக்கு கவனிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசிட்டு போவாரு சாலமன். அண்ட் நெக்ஸ்ட் சீன்ல பிருந்தாவோட தங்கச்சி அந்த 2 பசங்களோட ஒரு பார்ட்டிக்கு போவாங்க. அங்க போயிட்டு அவங்க காக்டெயில் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் ஆவான். இந்த மாதிரி நீ நல்லா இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையவே ஃபில் பண்ணுவான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் ரெஸ்பான்ஸும் பண்ணும். இங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா பிருந்தா சாரதி வீட்டுக்கு டின்னருக்காக போயிருப்பாங்க. அங்க சாரதி அவங்க ஒய்ஃப் நல்லாவே பேசுவாங்க. இங்க இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே பிருந்தா கிட்ட கார்ல போயிட்டு இருக்கப்ப சாரதி இந்த மாதிரி பர்சனல் விஷயம் கொஞ்சம் கேட்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி என்ன எங்க அப்பா எடுத்துதான் வளர்த்தாரு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா சாரதிக்கே தெரியும் இவங்க அடாப்ட் பண்ணி வளர்க்கப்பட்டவங்க சொல்லி. அண்ட் அதுக்கப்புறம் பாஸ்ட்ல பிருந்தாவோட சின்ன வயசுல நடந்த சில விஷயங்களை காட்டுவாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சில இந்த மாதிரியான கனவுகள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அப்பயே இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. பிருந்தாவை பத்தி நைட் ஃபுல்லா அவங்க பேரண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க அப்பா ஒரு தடவை அவங்க ரூம் போய் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பிருந்தா அங்க இருக்க மாட்டாங்க. இவரும் பதறி போயிட்டு வெளில பார்த்தா அவங்க தூரத்துல தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே போய் என்னன்னு கேட்ப, இது என் வீடு கிடையாது, நான் என் வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி காலையில போலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுவாரு. இங்க இந்த சீன் கட் ஆயிட்ட பிறகு மறுபடியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் காட்டுவாங்க. பிருந்தா பாத்தீங்கன்னா அந்த பறவை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போவாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த பறவை அழிஞ்சிட்டு வரேன்,
ஏன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டாயுன்று ட்ரைபல் மக்கள் இந்த பறவையை வணங்கிட்டு இருந்தாங்க. இறந்து போனவங்களோட ஃபிளஷ் இந்த பறவைக்கு போட்டா அது தின்னுச்சுன்னா அவங்களுக்கு மறுஜென்மமே கிடைக்காதுன்றது இவங்களோட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சில தகவல் எல்லாம் சொல்லுவாரு. சோ இப்ப கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி பாத்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. பட் ஆனா இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுவாங்க. பிகாஸ் அந்த ட்ரைபல் சம்பந்தமான மக்கள் யாருமே இப்ப உயிரோட இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் பிருந்தா ஒரு ஐடியாவை சொல்லுவாங்க. அதன்படி இதுக்கப்புறம் இந்த கொலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ இப்பத்துல இருந்து யார் மிஸ்ஸிங் கேஸ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணா முடிஞ்ச அளவுக்கு யார் கொலைகாரன்றதை கண்டுபிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டேஷன்ல மிஸ் ஆன கேஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு விசாரிப்பாங்க. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா பிருந்தா அந்த பஸ் டிரைவரோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட. பட் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணோட கள்ள தொடர்பு இருந்துச்சு, அந்த பொண்ணோட தான் ஓடி போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோல போயிட்டு இருக்கப்ப அந்த ஆட்டோக்காரன் தான் சொல்லுவான், மேடம் அந்த பொம்பளை சொல்றது எல்லாமே போய் அது ஒரு சந்தேக பேர் வெளியே, அந்த மனுஷன் ரொம்பவே நல்ல மனுஷன், எனக்கு அவர் நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லுவான். உடனே பிருந்தாவும் அவர் நைட்டு எந்த வழியா வேலையை முடிச்சுட்டு வருவாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி காட்ட சொல்லுவாங்க. ஆட்டோக்காரனும் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சுத்தி காட்டிட்டு இருப்பான். சோ அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு ரிமோட்டான ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ஒரு குடன் இருக்கிற மாதிரியான ஒரு விஷுவல் இருக்கும். சோ அங்க போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இவங்க டார்ச் லைட் எடுத்துட்டு போய் பார்ப்பாங்க. சோ அப்படி போய் தேடிட்டு இருக்கப்பதான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமே கிடைக்கும். அது என்னன்னா அங்க மொட்டை அடிச்சதுக்கான சில முடிகளும் இருக்கும், அது கூடயே சில பிளட் சாம்பிள்ஸும் இருக்கும். இதை வச்சுதான் இங்க ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்கே வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் எல்லாருமே வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் பிருந்தா கேட்பாங்க, இது அந்த காதர் கூட நீங்க எப்படியாச்சும் டிஎன்ஏ மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா சொல்லி கேட்பாங்க. எஸ் மேடம், 1 hour குள்ள கண்டிப்பா வந்துடும் எல்லா ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. அண்ட் பிருந்தா அவங்க அம்மா கிட்ட கால் பேசிட்டு தூரத்துல இருக்க அந்த சரஸ்வதி போட்டோவை திருப்பி வைப்பாங்க. அந்த நேரத்துல கீழே பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்ததுக்கான ஒரு ஸ்லிப் இருக்கும். இதை எவிடன்ஸா வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறப்ப இது ஒரு லெக்சரரோட ஏடிஎம் ஸ்லிப்ன்றது தெரிய வருது. பட் டிஐஜி என்ன சொல்லுவாருன்னா இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா கன்சிடர் பண்ண முடியாது, இதை பேஸ் பண்ணி நம்ம போய் அந்த லெக்சரை விசாரிச்சோம்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பிருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் அவர் பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக சொல்ல, ஜஸ்ட் அவர் ஒரு விசாரிக்க மட்டும் விசாரிக்கலாம், அவர் இல்லனா நம்மளுக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த சீக்வன்ஸ் இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம கில்லர் மாட்டிட்டு இருப்பான் போலீஸ் கிட்ட. உன்னோட பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. பட் அவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். இவனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த எபிசோடையும் இங்க முடிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட சீக்கிரமா பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.